ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம், ரீபர்த். ஸோ இந்த வார்த்தை சொன்னதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன், எந்த கம்பெனி பற்றி பேச போகிறேன், என்ன டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ பொதுவாக ரீபர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபிறவி எடுக்கிறது, அதாவது செத்துப்போன ஒருத்தர் மறுபடியும் பிறந்து வர்றதுக்கு பேர் தான் ரீபர்த். ஸோ கம்பெனி இந்த ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் இருந்த மெம்பர் எல்லாம் மெம்பருடைய நம்பிக்கை, அவங்களுடைய சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரீபர்த் பண்ணி வர சொல்கிறோம் அப்படிங்கிறது கம்பெனி ஒத்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் உண்மையிலேயே சந்தோஷமாக மக்கள் ரீபர்த்துக்கு தயாராவாங்களா இல்லையா, அதுதான் பிரச்சனையே. இப்போ ஆன்லைன் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் சரி. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஜாப்லேயே சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இது ஆன்லைன் அப்படிங்கும்போது நம்ம நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய கம்பெனிஸில் பார்த்துருப்போம். சைட் ஸ்லோவாக இருக்கும், பேமெண்ட் டிலே இருக்கும், சின்ன பிரேக் இருக்கும், இல்லை வீக்லி பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மந்த்லியாக மாற்றுவாங்க. ரெஃபரல் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு சில நாளுக்கு அப்புறம் ரெஃபரல் கம்பல்சரின்னு சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட் ஒரு ஒரு சின்ன லிமிட்டில் இருக்கும் வித்ட்ரா பண்ணுறது. அது கொஞ்ச நாள் போகும்போது சேஞ்சஸாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக மக்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை 60 நாளோ 100 நாளோ பிரேக் விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது யாருமே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் திட்டுவாங்க, இல்லை கொஞ்சம் புலம்புவாங்க. பட் இருந்தாலும் கம்பெனி ஓப்பன் ஆனவுடனே அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு படத்தில் ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கும். நம்ம புரோட்டா சூரி சொல்லுவார், நீங்கள் எல்லா கோட்டையும் அழிங்க, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சீலிங்க்கு ஒரு சீலிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஒரு சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஜீரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வயிற்றுச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பெரிய 6000 சீலிங்கெல்லாம் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ரீச் ஆகிட்டாங்க, பெரிய பெரிய லீடர்ஸு. அவங்கள விடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் வேற ஒரு கம்பெனியில் இருந்து அவங்க வச்சுருந்த டீம் அப்படியே ஈஸியாக கொண்டு அவங்க சீலிங் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான், எங்கே பார்த்தாலும் ராயல் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணி ஒரு சீலிங் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஜீரோ பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு கோபம் வரும். ஸோ இது ஏன் கம்பெனி புரிஞ்சிக்கல அப்படின்னு தெரில. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ராயலில் இருக்கக்கூடிய மெயின் ஆளுகள் எல்லாமே சொன்ன ஒரு விஷயம், மூச்சுக்கு 300 தடவை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இதில் மக்களுக்கான கம்பெனி, இது கடைசி வரைக்கும் போகும், லைஃப் லாங் வரும், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 90% மக்களுக்கு ப்ராடக்ட் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இல்லையா? ஸோ எல்லாத்துமே தெரியும், ப்ராடக்ட்டை வச்சு தான் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் ஆட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் மூலமாக கம்பெனிக்கு உண்மையிலேயே பணம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இல்லை அந்த பணம் வந்ததை ஏன்னா பணம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பணத்தை ப்ராஃபிட்டாக எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு 2 lakhs மெம்பர் இருக்காங்க, இவ்வளோ மெம்பருக்கு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, ஏன் கொடுக்கல? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கட்டின பணத்துக்கே பொருளும் கிடைக்கல, நம்ம சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டும் போச்சு இல்லையா? ஸோ இந்த நிலைமையில் எப்படி ரீபத் பண்ண முடியும்? இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே தெரியும். லாஜிக்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ யாருமே எதிர்பார்க்காம ஒரு சின்ன பிரேக் விட்டாங்க, 60 days பிரேக் விட்டாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாலும், ஸோ கம்பெனி இந்த நியர்பை டேட்டில் ஒரு நாள் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கம்பெனி பக்கத்தில் வருதுன்னு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி பழைய மாதிரி இருக்கும், நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும்போது அவங்களும் சொன்ன வார்த்தை இதே தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஃப்ரீ ரினியூவல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் ரினியூவல் பண்ணணும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃப்ரீ ரினியூவல் அட்லீஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களும் சப்போர்ட் பண்ண முடியாமல் மறுபடியும் ஃபஸ்ட்டு எல்லாம் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே பே பண்ணல. ஆனால் ஒரு சில பேர் நம்பி பே பண்ணாங்க. ஆனால் மொத்தமாக எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ராயலும் பார்த்தீங்கன்னா அதே தப்பு தான் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே கட்டின பணமெல்லாம் போச்சு.
நம்ம வந்து வாலெட்டில் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ வாலெட்டில் வச்சுருந்த அமௌண்ட்டும் கம்ப்ளீட்டாக 0. ரெண்டாவது டூர் போனஸ், இயர்லி போனஸ் அந்த அமௌண்ட்டும் ஆல்மோஸ்ட் சேர்த்து வச்சுருந்தோம். அதுவும் 0. ப்ராடக்ட் கிடைக்கல. ஸோ இப்போ என்ன அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே எல்லாருமே இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு சீலிங்கை மட்டும் இப்போது புதுசாக வந்திருக்கிற பிளான் படி டெய்லி வந்து ரூ. 32, உங்கள் டவுன்லைன்லேருந்து ரூ. 1, 50 காசு அந்த மாதிரி சீலிங் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் இந்த மறுபடியும் ஃபுல் பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஃப்ரீயாக வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வித்ட்ரா பண்ணும்போது ரூ. 1000 கட்டினா தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லி ரூ. 32 உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அது எந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரூ. 900 கிடைக்கும். 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3200. அதில் ரூ. 1000 கட்டி நீங்கள் வந்து அந்த எடுக்க முடியும், எடுக்கணும். ரெண்டாவது மறுபடியும் வந்து 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரினியூவல் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. 1 இயர் நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கும், அதாவது டெய்லி பார்க்குற வீடியோ டைமு ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை எடுக்கலை. ஆனால் அவங்க வந்து வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஒரு ரூ. 1000 1500 வித்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் வந்திருக்காது அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் இவங்க கணக்குப்படி ஏற்கனவே வித்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டெபாசிட் வாலெட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரூ. 5990 பிளானில் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூ. 1200 நீங்கள் வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஆனால் பேங்க்குக்கு பணம் வந்திருக்காது. அவர்கிட்ட கேட்டால் பணமே வரல அப்படிங்கிறது. என்னோடய டீம்லேயும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ பேங்க்குக்கு பணம் வரல, ஆனால் நீங்கள் வித்ட்ரா கொடுத்ததுனால உங்கள் டெபாசிட் வாலெட்டில் அந்த 1500 ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எகைன் மீதி 1200 பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் தான் சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா அவங்க ஒரு பேமெண்ட்டுமே எடுக்கலை. ஸோ அவங்க வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரூ. 4900 வேணும் அப்படின்னா ரூ. 1200 கட்டணும். கட்டிட்டு கம்பெனி வந்து கண்டினியூவாக ரன் ஆகுமா இல்லையா, 4 மாதம் கழித்து வித்ட்ரா எடுக்க முடியுமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்பி கட்டுவாங்க? ரெண்டாவது இப்போ ரீபர்த் வந்து நிறைய பேர் பண்ணவே இல்லை, சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ டேட் தள்ளி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஏன்னா ரீபர்த்துன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி, ஸோ இருக்கிற ஒரு 1500 300 டெபாசிட் வேலட் போக மீதி உள்ள அமௌண்ட்டை பே பண்ணி கடைசியில் டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு தம்பி எல்லாமே முடிஞ்சுதுப்பா, நீங்கள் ஏற்கனவே ஏமாந்தீங்க, மறுபடியும் கொடுத்துருக்குறீங்க, ஸோ அதனால் நீங்கள் பை போயிட்டு வாங்க, மறுபடியும் டெத் ஆகிக்கிங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதே கான்செப்ட் தான். அந்தளவுக்கு நம்பிக்கை வருமா இல்லையா, அதான் வந்து மெயின் ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக யாருக்குமே நம்பிக்கை வராது. இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு. நம்பிக்கை வரணும் அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம், ஐடியை ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் ஆக்டிவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் டீம் க்ரோத் தானாக ஆகும். நீங்கள் வந்து ப்ராப்பராக கொண்டு போனீங்க, வித்ட்ராலாம் கொடுக்குறீங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீம் கண்டிப்பாக போகும். ஆனால் அதை இவங்க வந்து கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அடமன்ட் டைப்பாக இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த லீடர்ஸ்க்கு கூட வந்து ப்ராப்பரான அப்டேட் எதுவுமே வராது. அவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க, ப்ராப்பராக அவங்க அப்டேட் வாங்காமல் நம்புங்க, கம்பெனி நம்புங்க, லாங்காக போகும், ரினியூவல் பண்ண வேண்டாம், லைஃப் லாங் போகும், என்னென்னமோ சொல்லி நம்மளை வந்து நம்பிக்கையை கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. ஸோ இனி ஒரு முறை வந்து நம்ம கண்டிப்பாக ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது ராயலோவை நம்பி. ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கூட நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ஐடியை. அது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆயிடும். என்ன பிளானில் இருந்தீங்களோ அந்த பிளானை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும். டெபாசிட் வாலெட்டில் வந்து 0ன்னு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1915 இருக்கும், இல்லை 5990 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீயாக ரீபர்த்தே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கும்போது 1000 கட்டணும். ஸோ அப்படி கட்டும்போது நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டு கையில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு கம்பெனி போகுது இல்லை அப்படிங்கிறது 4 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு வேளை அப்படி நீங்கள் 1000 பே பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ரினியூவல் பண்ணால் கம்பெனி வந்து போகுமா இல்லை, ஒரு 2 மாதத்தில் தெரிஞ்சிடும்.
ரொம்ப பெரிய 4 மாதம்லாம் போக வேண்டாம். 2 மாதத்துல தெரிஞ்சிடும் கம்பெனியோட ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து தயவு செஞ்சு டீம் யாருமே கொடுக்காதீங்க. இந்த 4 மாதம் வரைக்கும் கம்பெனி ரன் ஆச்சு அப்படின்னா வீடியோ பாருங்கள், உங்கள் அமௌண்ட் எடுத்துக்கங்க. டீம் கொடுக்காதீங்க, ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க யாரையும். நீங்கள் 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் அதுக்கப்புறம் யோசிங்க. ஸோ இன்னொரு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும். கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லல. ஆனால் உங்களை நம்பி வர்ற மக்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும். கம்பெனியிட டைரெக்டாக கேளுங்க. எல்லோரும் போய் மீட் பண்ணுங்கள், கேளுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோ இன்கம்னால் வீடியோ பார்க்குறதுனாலையோ இல்லை ஆட்ஸ் பார்க்குறதுனாலையோ இன்கம் வருதா, அதோட ப்ரூஃப் எங்களுக்கு காட்டுங்க. அந்த நம்பிக்கை அப்போ தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆட் பார்க்குறாருன்னா, ஒரு நாளைக்கு கம்பெனிக்கு வந்து 1 கோடி 2 கோடி இந்த ஆட்னால வருது அப்படின்னா ஓகே, ஒரு 2 கோடி வருது, 1 கோடி மக்களுக்கு கொடுக்குறோம், மீதி எங்களுக்கு ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஷோ பண்ணால் ஓகே. அது இல்லாமல் சும்மா வாயில் வந்து எங்களுக்கு விளம்பரத்தில் வருது, அதில் வருது, இதில் வருது அப்படின்னு சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க. 2வது இவங்க ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த 4-5 ப்ராடக்ட் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் டெவலப் பண்ண மாதிரி தெரில, நிறையா புது ப்ராடக்ட்டும் வந்த மாதிரியும் இல்லை. ஸோ இதனால் கம்பெனியோட நம்பிக்கை வரணும் அப்படின்னா முதல்ல லீடர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கனோ அப்போ தான் கம்பெனி டெவலப் ஆகும், மக்களும் நம்பி இருப்பாங்க. ஸோ மறுபடியும் உங்களை நம்பி வரக்கூடிய மக்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டுறாதீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ராயலோவை நம்பி வேறு ஒரு கம்பெனியில் பெரிய பெரிய லீடர் போஸ்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அதில் இருந்தால் கூட இந்நேரம் அவங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் சம்பளம் வந்திருக்கும். அதை விட்டுட்டு இதை நம்பி வந்து இப்போ வந்து முழிச்சிட்ருக்காங்க நிறைய பேர், ஏன்டா இதில் வந்தோம் அப்படின்னு. ஆனால் இதில் வராமல் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா என்னென்ன ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு யூடியூப்பில் போடக்கூடாது, உங்களுக்கு சீலிங்கை கட் பண்ணிடுவோம், என்னென்னமோ சொன்னாங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து அந்த கம்பெனிலே இருந்துட்டாங்க. அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் வந்தவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எனிவே இதுதான் வந்து உள்ள நிலைமை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். எதுக்குமே அவசரப்படாதீங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஏதோ பணத்தை போட்டோம், லாஸ் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு இந்த ராயல் லவ்வையும் மறந்துட்டு நீங்கள் வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவசரப்பட்டு 1000 ரூபா லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு மறுபடியும் 1000 ரூபா கட்டி அந்த 1000மும் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.